அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பின்னாடி நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி பேசுகிறாரு. இவருக்கும் பாலியல் வன்கொடுமை கோர்ஸ் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இது தனிப்பட்ட விஷயம். முதலமைச்சர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வந்தே பாரத் இல்லைன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு என்னென்ன தேவை, விவசாயம் மூலிமா நம்மளுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் 5 வருஷத்துக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு தான் முதலமைச்சர் அப்படிங்கிற போஸ்ட்டை கொடுத்து 5 வருஷத்தில் அவங்களோட சம்பளத்துக்குள்ளே வேலை பார்க்கணும். கருத்து கணிப்பு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட சுதந்திரம் இருக்குது. நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நீங்கள் சினிமாலேருந்து வந்தவங்க, சினிமாக்காரங்களை அதிகமாக சப்போர்ட் பண்ணி தான் நிறைய விஷயத்தை பேசியிருக்கீங்க. தனுஷ் கூட நல்லா சொல்லிக்கிறேன். விவசாயி யாரையும் நீங்கள் முன்னெடுத்து பேசுனது கிடையாது. பேசுறது மட்டுமே உங்களோட தொழிலாக இருந்ததுன்னா நீங்கள் மீடியாவுக்கு வாங்க, மீடியாவில் பேசுங்க, கருத்து கணிப்பு பண்ணுங்க சீமான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக கூட ஆகலாம். இப்படி கொள்ளை அடித்து கோடீஸ்வரன் ஆகி முதலமைச்சர் ஆகி கொள்ளை அடித்து இல்லை பாலியல் கேஸ் போட்டு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அதில் போய் பண்ணுங்கள். ஊரை ஏமாற்றாமல் இருங்க.